ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்த போதெல்லாம் அன்னா உண்ணாமல் அழுதாள். நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் உண்ணவில்லை? நீ ஏன் மன வருத்தம் அடைகிறாய்? இன்றைய முதல் வாசகம் முதல் சாமுவேல் புத்தகம் 1 அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, எப்ராயிம் மலை நாடு எல்கானா என்பவருக்கு 2 மனைவி, பெனின்னா, அன்னா. அன்னா குழந்தை பேறு இல்லாமல் இருந்தார். பெனின்னா அவரை துன்பப்படுத்தினார். ஆண்டவரை வழிபட ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்த போதெல்லாம் பெனின்னா அன்னாவை துன்பப்படுத்தினார். ஆண்டவரின் இல்லத்தில் அன்னா உண்ணாமல் அழுதார். நமக்கும் நிறைய தேவைகள் இருந்திருக்கும், நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். சரி, கஷ்டமா இருக்கே, பாரமா இருக்கே, கோயிலில் போய் சாமிகிட்ட பேசிட்டு வருவோம், சாமியோட கொஞ்ச நேரம் இருப்போம்னு கோயிலுக்கு வந்தோம்னா அங்கேயும் நம்ம யாராவது கஷ்டப்படுறா நமக்கு எப்படி இருக்கும்? அந்த மனநிலையில் தான் அன்னா இருந்தார். எத்தனையோ நபர்கள் நாம் கஷ்டப்படுகிற போது, வேதனைப்படுகிற போது நம்மை பார்த்து, ஏன் அழுவுற, விடு, சரியா போயிடும், விடு, பார்த்துக்கலாம். ஏன் சாப்பிடாம இருக்கிற, சாப்பிடு, ரொம்ப மனசு போட்டு குழப்பிக்காத, எல்லாம் சரியா போயிடும், விடு. எத்தனையோ மனிதர்கள் நம்மளை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அது நமக்கு ஆறுதலா இருந்திருக்குமா? அது நம்ம வேதனையை போக்கி இருக்குமா? கண்டிப்பா சத்தியமா இருக்காது. எத்தனை நபர்கள் நமக்கு ஆறுதல் சொன்னாலும் நாம் பாதிக்கப்பட்ட மனப்பான்மையிலிருந்து மீண்டு வருவது அவ்வளவு சுலபமாக இருந்திருக்காது. ஆனால் படைத்தவன் மட்டுமே, நம்மை படைத்த கடவுள் மட்டுமே நம் அழுகையை மகிழ்ச்சியாக, நம்முடைய அழுகையை ஆசீர்வாதமாக மாற்றக்கூடியவர்.